ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் 2 சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக என் மேலே செம கோவத்தில் இருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த சேனல் பக்கம் வந்து. ஸோ அதுக்கான ரீசனை வந்து நான் சர்ப்ரைஸாக சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் உங்களை வெயிட் பண்ண வைக்காம உங்களுக்காக ஒரு புது சீரீஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்பவே லேட்டாக கொண்டு வந்திருக்கிறேன். இருந்தாலுமே நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் வந்து இந்த சீரீஸ் போடுங்கன்னு சொன்னதுனால நானும் இந்த சீரீஸ் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் போக போக பயங்கர எமோஷனலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்லைனர் மட்டும் ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இந்த கதையோடைய ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவளுடைய பழைய ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி புது ஸ்கூலுக்கு வராங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவங்களுடைய கிளாஸில் ஒரே பசங்களாக இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணை கூட காணும். அதுவும் ரொம்ப ஒஸ்டான ஸ்டூடெண்ட்டை தான் இந்த கிளாஸில் வச்சிருப்பாங்க போல. ஸோ இங்கே வந்து மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோனுக்கு என்னென்னலாம் ஆகுது, எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் மிங்கிள் ஆனாங்களா, இல்லைனா பிரச்சனை தான் வந்துச்சா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன கிளாஸ் டி. ஆக்சுவலாக இந்த சீரீஸோடைய பேரே வேற தான். ஆனால் சீரீஸோடைய பேரை சொன்னாலே இப்போ நிறைய காப்பிரைட் பிரச்சனை வர்றதுனால சொல்றது இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது போக இந்த சீரீஸ் வந்து உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஒருத்தான சீரீஸ். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பெரிய ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு வெளியில நின்று ஒரு பொண்ணு இந்த ஸ்கூலே ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து ஜி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மெல்ல அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அந்த ஸ்கூலை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா, அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பயங்கர பணக்கார ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க போல. எல்லாத்தையுமே அப்படியே வாயை பொளந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை நம்மளுடைய புது ஸ்கூலாவது இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது, சூப்பர்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இனிமேல் என்னுடைய லைஃபை நான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதான் இவளுடைய ஃபர்ஸ்ட் டேயும் கூட. இதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம செமையா இருக்கணும், நல்லா படிக்கணும்டா அப்படின்னு ஒரு எண்ணத்துல உள்ள வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இவளுடைய கிளாஸ் ரூம் எங்கன்றதே தெரியல. அதனால ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பில்டிங்குள்ள என்ட்ரி ஆக உள்ள பார்த்தா எல்லாமே செமையா இருக்குது. ஸோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்டையும் இந்த மாதிரி செக்ஷன் டி கிளாஸ் ரூம் எங்க இருக்குது, அங்க நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை வாங்கி பார்த்த ஸ்டூடெண்ட்டும் அடைச்ச அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோயினுக்குமே ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிற பின்னாடி போ அப்படின்னு ஏதோ ஒரு வழி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, என்ன இவங்களுடைய மூஞ்சே சரியில்லையே, அப்படி நம்ம என்ன கிளாஸ் ரூமை கேட்டோம், செக்ஷன் டி தானே கேட்டோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவங்க சொன்ன பாதையில உள்ள வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். என்னன்னா இங்க இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா ஏதோ பழங்காலத்து பில்டிங் மாதிரி இருக்குது. அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்பவே பழமை வாய்ந்ததாகவும் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி போயும் கிடக்க, இதை பார்த்த ஹீரோயின் மிரண்டு போய், என்னடா இது வெளியில அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு, இந்த செக்ஷன் டி மட்டும் இப்படியா இருக்கும் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம, சரி ஓகே உள்ள போனா எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா இன்னும் மோசமான நிலைமையில இருக்குது. எல்லாமே உடஞ்சி சதறி போய் கிடக்குது. ரைட்ரா, நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்மள நல்லா இருக்கவே விட மாட்டானுங்க போல அப்படின்னு சோகமா உள்ள போய் பார்த்தா, இவ போக வேண்டிய கிளாஸ்க்கு வெளியில நிறைய பசங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்றதுக்காக அங்க வந்து விசாரிக்க போகும்போது அப்படியே அங்க ஒருத்தன் வரான் இல்லையா. ஸோ இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ ஹீரோயினும் இந்த மாதிரி செக்ஷன் டி கிளாஸ் ரூம் இதுதானா அப்படின்னு கேட்கும்போது, என்னது செக்ஷன் டியா, அது அங்கே தள்ளி இருக்குது, இதெல்லாம் கிடையாது அப்படின்னதும், என்னது இது கிடையாதா, ஆனால் அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து என்ன இந்த வழியாக தான் வர சொன்னாங்க அப்படின்னதும், என்னது இந்த வழியாக வர சொன்னாங்களா, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. ஹீரோயினும் பயங்கர கோவமா பார்க்கறதுக்கு டம்மி பீஸாக இருந்துட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறான் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டே வெளியில் வந்துட்டாங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து அந்த புது பில்டிங்க்கு வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இங்கே தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த கிளாஸ் ரூம் தான் சொல்லியிருந்திருப்பான். அப்போ அந்த கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு வந்து, ஸோ இவங்க தான் இந்த கிளாஸோட லீடர் போல, அந்த லீடர் பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கூட என்டர் ஆகிட்டு, நீங்கள் இந்த கிளாஸ் ரூமுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, உங்களுடைய ஐடியா பார்க்கலாமா அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவளுடைய ஐடியா காமிக்கிறான். ஐடியா பார்த்ததுமே அந்த லீடர் பொண்ணு, அடைச்ச நீங்கள் செக்ஷன் டிக்கு வந்திருக்கீங்களா, இது வேற கிளாஸ் ரூமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. மனசுக்குள்ள பயங்கர கோவமும் வருது. கரெக்டான கிளாஸ் ரூமுக்கு போன என்ன மாத்தியாடா விட்டுருக்கேன், இரு உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கோவத்துல அங்க இருந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு போல. அப்படி வேகமா ஓடி வந்து கிளாஸ் ரூமுக்கு வந்தா ஆல்ரெடி உள்ள கிளாஸ் ரூம்ல சார் வந்துட்டாரு. அதை விட பெரிய ஷாக் என்னன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கிற கிளாஸ் ரூம்ல ஃபுல்லுமே பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு கூட காணோம். ஸோ இந்த மோசமான பசங்க எல்லாம் பிடிச்சி போடுற கிளாஸ் ரூம் போல இது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள சார் கிட்ட போய் இன்ட்ரோ கொடுக்க, ஸோ சாரும் எல்லாரும் முன்னாடியும் இவ தான் உங்க கிளாஸ் ரூமுக்கு புதுசா வந்திருக்கிற பொண்ணு, ஸோ எல்லாருமே
இவ கூட இன்ட்ரோ ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஸோ இந்த கிளாஸ் ரூமோடைய லீடர் வந்து நம்ம ஹீரோ தான் போல. அவன் எந்திரிச்சு சரி ஓகேம்மா உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீ என்ன விர்ஜினா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுருவானா. ஸோ எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியமான பொண்ணாச்சு. அவள் பாட்டுக்கு பதிலுக்கு நம்ம ஹீரோவை பயங்கரமா நிறைய கொஸ்டின்லாம் கேட்டு விட்டுறா. அப்புறமா சார் தான் டேய் என்ன கொஸ்டின் கேட்கணும்னு உனக்கு அவஸ்தை கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை திட்டிட்டு ஹீரோயினை போய் உட்கார சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் எங்கே உட்காரலான்னு போனாலுமே அங்கே பேக் வச்சு அடைச்சிட்றாங்க. அதனால கடைசியாக நம்ம ஹீரோயின் ஒரு சீட்டில் வந்து உட்காந்துட்றாங்க. அப்பவும் பசங்க எல்லாருமே சும்மா இல்லாமல் அதுலேயும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா பின்னாடி இருந்து பேப்பரெல்லாம் தூக்கி எறிய இப்படி ஒட்டு மொத்தமாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. கரெக்டாக இன்டர்வல் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸ்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஸோ அடுத்தது எங்கே வராங்கன்னா கேன்டீனுக்கு தான் வராங்க. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருப்பாங்க போல். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் உள்ள வரேன். அப்போ அங்கே அந்த லீடர் பொண்ணை பார்க்குறா. ஸோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னம்மா செக்ஷன் டி வந்து எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னதும் ஹீரோயின் மனசுக்குள்ளே பயங்கர கோவத்தில் இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட. ஆனால் அந்த பொண்ணுங்க வந்து இதை நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த செக்ஷன் டியில் இருக்கிற எல்லா பசங்களுமே ரொம்பவே பிடிவாதமான திமிரு பிடிச்ச பசங்கன்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறான். இவனுடைய பேர் வந்து ஜான். ஸோ அவன் என்ன சொல்றான்னா செக்ஷன் டிலேயா நீ இருக்கிற, உனக்கு ஏற்ற கிளாஸ் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இப்போ தான் நமக்கு தெரியுது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் படித்த ஸ்கூலில் தான் இந்த பையனும் படிச்சிருந்துருப்பான் போல. நம்ம ஹீரோயினை நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் கொஞ்சம் அவமானமாக இருக்குன்ற மாதிரி வேக வேகமாக அவளுடைய பிளேஸ்க்கு வந்துட்டா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அங்கே ஒரு டெஸ்க்கை போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க. அப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஓப்பன் பண்ணும்போது திடீர்னு எங்கேருந்து மறைஞ்சிருந்தாங்களோ தெரில, எல்லா பாய்ஸும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து நம்ம ஹீரோயினுடைய சாப்பாடு எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வரும் பாருங்க டென்ஷன். அட பாவீங்களா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது தான் இவனுடைய கிளாஸ்மேட்டான ஒரு பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இவனுடைய பேர் வந்து ஃபீலிக்ஸ். ஸோ அவன் என்ன சொல்கிறான், இங்க பாரு என்னுடைய கிளாஸ்மேட் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது போக இங்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வராது சரியா? ஏன்னா எங்களுக்கு வந்து கேன்டீனுக்கு வந்து அலோவ் கிடையாது. செக்ஷன் டிஏ சேர்ந்தவங்க கேன்டீனுக்கு வந்து போகவே கூடாது. அதனால தான் யாராவது இந்த மாதிரி அங்கிருந்து சாப்பாடு கொண்டு வந்தால் பிடிங்கி தின்றுவானுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நல்ல வேலை இப்போவாவது சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இருக்கிற ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து மேலே வைக்க அதை பிடிங்கிட்டு நம்ம ஃபீலிக்ஸ் வந்து ஓடிட்டான். அட பாவி நல்லா பேசுனியே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எது கொண்டு வந்தாலும் தூக்கிடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நானும் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓடி போய்ட்றான். ஹீரோயினும் அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்புறமா அப்படியே கிளாஸ் ரூம் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டீச்சர் வந்திருக்காங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக. ஆனால் அந்த டீச்சர் வந்து இந்த கிளாஸ் ரூமை பார்த்துட்டு என்ன கிளாஸ் ரூம்டா இது, இவ்வளோ குப்பையாக இருக்குது, இங்கெல்லாம் என்னால் இருந்து கிளாஸ்லாம் எடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா இதை வந்து நீங்கள் க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் நெக்ஸ்ட் டைம் ஆகுது கிளாஸ் எடுக்க முடியும். அதான் சொன்னேன் என்னால் இந்த மாதிரி கிளாஸ்க்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி மேலே இடத்தையும் திட்டிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் உடனே எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறான்னா அதையும் ஹீரோவை பார்த்து இங்கே பாருங்க இந்த கிளாஸ் ரூமை நம்ம க்ளீன் பண்ணாதான் கிளாஸ் எடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் பாய்ஸ் கேங் வந்து வெளியில் போயிடுது. நம்ம ஹீரோயினை அந்த இடத்துலயே வச்சு பூட்டிட்டு போயிடுறாங்க. வெளியில இருந்து என்ன கத்தி சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும்னு சொன்னல, ஒத்தையில இருந்து கிளீன் பண்ணு அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டே இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடா பாவீங்களா உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன், இல்லை என்ன சொல்லணும் அப்படின்னு திட்டிக்கிட்டே சைடில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப குப்பையாக இருக்குது. அதனால ஒவ்வொரு பொருளையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணால் இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இப்போ எங்கே தங்கியிருக்காங்கன்னா அவளுடைய ஆன்ட்டியோடைய வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஸோ இவளுடைய ஆன்ட்டி வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வந்துட்டியா வா உட்காரு அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆமாம் இன்னைக்கு புது கிளாஸுக்கு போனியே எப்படி இருந்துச்சு, நல்லா பழகுனியா எல்லாருக்கிட்டே அப்படின்னு எதுவும் ஹீரோயினும் அவளுக்கு நடந்த கொடுமை எதுவுமே சொல்லாமல் கிளாஸ் ரூம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் வராது, நான் தான் உங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுக்கல அப்படின்னு. ஆனால் ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னுடைய ப்ராமிஸை மட்டும் நீ மறந்துடாத, இங்கே வந்து நீ நல்லா படித்து கிராஜுவேட் ஆகிட்டு தான் வெளியில் வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளாஸ் ரூமுக்கு வராங்க. இவளுக்கு வேற வழியும் கிடையாது. இவளுக்கு பிடிக்காட்டியுமே இந்த இடத்துக்கு வரா. அப்ப அவகிட்ட நம்ம ஹீரோ வந்து ஒரு பேப்பரை கொடுக்குறான். ஸோ ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பேப்பர்ரா இது அப்படின்னதும் என்ன பேப்பரா, எங்களுக்கு வந்து கேன்டீனுக்கு வந்து அலோவ் கிடையாது, ஸோ அதனால எங்களுக்கான சாப்பாட்டெல்லாம் நீ தான் எங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னதும் ஹீரோயின் ஷாக்காகி நான் என்ன உங்களுடைய வேலைக்காரனா அப்படின்னதும் இங்க பாரு உனக்கு இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கணும்னா நாங்கள் சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், அப்படி ஒபே பண்ணலனா என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு மிரட்ட. ஆனா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பெரிய திமிரு பிடிச்சவளாச்சு. அவ பாட்டுக்கு பேப்பரெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஓ என்கிட்டே நீ சண்டை போட வரியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஹீரோவும் சண்டைக்கு போகவும் கரெக்டா அந்த இடத்துக்கு சார் வந்துடுறாரு. ஸோ அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. உடனே எல்லாருமே அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது.
இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுமே எல்லாருமே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வரான். இவனுடைய பேர் வந்து யூரி. ஸோ முடியெல்லாம் அப்படியே பயங்கரமா டை அடிச்சு வச்சிருக்கான் இல்லையா. ஸோ இவன் தான் ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஸோ இவனை நம்ம ஃப்ரெண்டுக்காரனு கூப்பிடலாம். ஸோ யூரி வந்து ஜப்பானுக்கு போயிட்டு வந்திருக்கான் போல. அதனால நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் எல்லாத்துக்கும் அந்த அவன் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்குறான். பார்த்ததுமே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உடனே நேராக ஹீரோயின் கிட்ட வந்து அவளை அப்படியே மறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறான். ஸோ இவளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா அவன் பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஃபீலிக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த மாதிரி இவனுடைய பேர் வந்து யூரி, வெக்கேஷன் பேர் தான் ஜப்பானுக்கு. அது போக யூரியும் ஹீரோவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன நடக்குதுங்க, நம்ம கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு வேற இருக்கிறா, அவளை யார் உள்ள விட்டது அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆமாண்டா எனக்கும் அது பிடிக்கல தான், நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அவள் வந்து ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணாக இருக்கா தெரியுமா, சரி கவலைப்படாத சீக்கிரமாக அவளை விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறா. அப்போ இவளுடைய கசினை வந்து மீட் பண்ணுறான். ஸோ அவன் கூட உட்காந்து தான் இப்போ சாப்பிட்டாகணும். அப்படியே ரொம்பவே சையாக வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி எப்படி கிளாஸ்லாம் நல்லா போகுதா அப்படின்னதும் ஹீரோயினும் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு, அம்மா நீயும் ஒரு டைமில் இந்த ஸ்கூலில் தானே படித்தேன், அங்கே செக்ஷன் டின்ற மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, ஓ அந்த செக்ஷனா, அந்த செக்ஷன் வந்து ட்ரபிள் மேக்கர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்டது. யாரெல்லாம் ரொம்பவே சேட்டை பண்ணுறாங்களோ, சொல் பேச்சை கேட்காம இருக்காங்களோ, படிக்காமல் இருக்காங்களோ அவங்கள தான் அந்த கிளாஸில் வந்து போடுவாங்க. அந்த செக்ஷன்லேயே நீ படிக்கிற, ஒருவேளை நீ அங்கேருந்து மாறணும்னு நினச்சா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்துட்டு கமுக்கமாக நல்ல பிள்ளையா இருந்தால் மட்டும்தான் உன்னை வேற செக்ஷனுக்கு மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கசினும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவனுடைய கிளாஸ்மேட் ஒருத்தனை பார்க்குறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இருக்கிறான். ஸோ அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அடியே என்னுடைய கிளாஸ்மேட் தானே நீ அப்படின்னு வந்து ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆயிக்க, சரி ஓகே அவன் கூட போவோம் அப்படின்னு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவன் கூட கிளாஸ் ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது தான் அவனை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். என்னுடைய பேர் வந்து சாய் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணிக்க உடனே ஹீரோயினும், சரி ஓகே இந்த செக்ஷன் டி இருக்குல்ல, நம்ம கிளாஸ் ரூமை மட்டும் எதுக்கு அந்த கேன்டீனுக்கு வந்து அலோவ் கிடையாது, வேற எங்கேயும் போகிறதுக்கு அலோவ் கிடையாது அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, எனக்கு கேன்டீனில் இருந்து சாப்பாடு வாங்கி தருவேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரி சரி வாங்கி தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண உடனே அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நீ வர்றதுக்கு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு படித்தான், அவளுடைய பேர் வந்து எல்லா, அவளுக்கும் ஹீரோவுக்கும் காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளுக்கு இந்த செக்ஷன் டி வந்து பிடிக்காம அவளுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நிறைய கனெக்ஷன் இருக்கிறதுனால அவங்களுடைய உதவி மூலமாக வேற செக்ஷனுக்கு வந்து மாறிட்டான். ஸோ இதனால ஹீரோ வந்து அவளை ரொம்பவே மிஸ் பண்ணான். அப்படி இருக்கிறதுல ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணை கேன்டீனில் வச்சு இன்னொரு பையன் கூட அதுவும் கிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டான். ஸோ அதாவது அந்த பொண்ணு வந்து ஹீரோ ஏமாத்திட்டா போல. ஸோ இது தெரிஞ்சதுமே ஹீரோ அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சு அந்த கேன்டீனே ரெண்டா மாறிடுச்சு. ஸோ இதனால தான் அந்த ஸ்கூல் பிரின்சிபல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க எல்லாருக்கும் தண்டனை மாதிரி கொடுத்து நாங்கள் வந்து அந்த பில்டிங்கில் தான் கிடக்கணும், அது போக கேன்டீனுக்கு வரக்கூடாது அப்படின்னு நிறைய ரூலை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரான். அப்புறமா ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் இன்னைக்கும் எப்போதும் போல மாதிரி தான் போகுது. ஆனால் இன்னைக்கு ஒரு படி மேலே போய் என்ன ஆயிடுச்சுன்னா கிளாஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவளால் எந்திரிக்க முடியல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய சேர்ல வந்து இந்த ஃபெவிஸ்டிக் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க போல. அதனால ஹீரோயின் சேரோட மாட்டிக்கிறாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க இதை பார்த்து நம்ம ஹீரோவா அந்த ஃப்ரெண்டுக்காரனும், பாருடா வசமா மாட்டிக்கிட்டா, இப்போ என்ன பண்ண போறாளோ அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கடைசியில் தான் இந்த ஃபீலிக்ஸும் அந்த சியும் கிளம்ப போறாங்க. ஸோ அப்போ இந்த சியை பார்த்து, அடா பாவி இவ்வளோ நேரம் என் கூட இருந்தியே, உனக்கு நான் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் மறந்துட்டியா, ஹெல்ப் பண்ணாம போறியாடா அப்படின்னு கூப்பிட, சரி அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கதா, அதுக்காக இன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினுடைய சட்டை கிழிஞ்சு வந்துடுது. அதனால ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இருந்தாலுமே அந்த ஃபீலிக்ஸ் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஜாக்கெட்டை கலட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினும் அதை கேட்டுட்டு அப்படியே பயங்கர ஆக்ரோஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் பார்க்குறாங்க. அவங்களுடைய கார்ல இருந்து பயங்கர ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின் அந்த ஜாக்கெட்டே கலட்டி அவனுடைய மூஞ்சில அடிச்சுட்டு, என்னடா உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, நீங்களாம் இப்படி பண்ணா நான் பயத்தில் இங்கிருந்து போயிடுவேன்னு நினைக்கிறியா, இதுக்கப்புறம் நான் சாதாரண ஹீரோயின் கிடையாது, நான் யாருன்றது உனக்கு தெரியும், அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னடா இவா இப்படி கிளம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு சீதா என்ன பண்றானா அவனுடைய ஜாக்கெட் ஒன்று நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஹீரோயினை வீடு வர வந்து டிராப் பண்றான். அடியே கோவத்தில் இந்த மாதிரிலாம் நடந்து வராத சரியா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்ல ஹீரோயினும் இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அப்படி ஹீரோயின் போன
போனதுமே இவனும் வீட்டுக்கு போலான்னு போகும்போது நிறைய பசங்க வந்து இவனை அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது காலையில சண்டை போட்டிருப்பான் இல்லையா, ஸோ அந்த பசங்க தான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள காமிச்சா அங்க பாத்தீங்கன்னா அந்த ஐரிஸும் இருக்கிறான். ஸோ அதான் நம்ம ஹீரோயினுடைய ஸ்கூல்ல படிக்கிற பையன். ஸோ அவனும் பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய கசின் தான் போல, அதாவது இந்த கசினுடைய தம்பிக்காரன். ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் இங்க இவனுடைய வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஸோ இதை பார்த்த இந்த அண்ணக்காரன், டேய் என்ன நீ ஹீரோயின் கிட்ட ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கியா, அவ யாரு உன்னுடைய கசின் தானே, அப்புறம் என்ன, ஸோ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வந்து உன்னுடைய கார்ல தான் அவளை கூட்டிட்டு போகணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட இந்த தம்பிக்காரன் அதான் ஐரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா பயங்கரக்கும் வருது. இருந்தாலுமே அண்ணனை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்காக சரின்னு சொல்லிட்டான். அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினும் வேக வேகமா கார் பக்கத்துல போய் கார்ல ஏறிக்கிறாங்க. இவனும் பாத்தீங்கன்னா இவ வேற வராளே அப்படின்னு கோவத்துல கார் எடுத்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போறான். அப்புறமா நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூம்க்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஹீரோ இருக்கான்ல, மறுபடியும் ஹீரோயின் ஏதாவது பண்ணணும், அவளை எப்படியாவது இந்த கிளாஸ் ரூம்ல இருந்து அடிச்சு பார்த்திடணும்டா அப்படின்னு என்ன பண்றானா, ஒரு பேப்பரை வச்சு இதுல இருக்கிற லிஸ்ட் எல்லாம் நீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையில வந்து காசையும் கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, நீ என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா, உனக்குலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போறாங்க. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடு வந்து வாங்கிட்டு வராங்க, அதுவும் அந்த ஹீரோ சொன்ன மாதிரி. ஸோ இதை பார்த்து ஹீரோவே என்னடா இப்படிலாம் பண்றாளேன்ற மாதிரி ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டுறான். உடனே ஃபீலிக்ஸ் என்ன பண்றானா, நீ இங்க இருந்து போற, இங்கே உட்காந்து சாப்பிடு, எங்க கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டதுமே ஹீரோயினும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது வந்து யூரிக்கு பிடிக்கல. உடனே அவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே டைம் போகுது. அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு டீச்சர் வந்திருக்காங்க. அப்ப அவங்க இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரெல்லாம் சொல்லி, உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்க. ஆனா இந்த பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அடுத்தது நம்ம ஹீரோயினோட ஃபுல் நேமே சொல்லி கூப்பிட, அதுல அந்த ஐரிஸ்ன்ற மாதிரியான நேம் இருக்கும் இல்லையா, ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி நேம் ஆச்சு. அதை கேட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க, பயங்கர கோவமாகறாங்க. அப்படின்னா இவனுக்கும் ஐரிஸ்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதா, இவன் அவங்க குடும்பத்துல இருந்து வந்தவளா அப்படின்னு ஹீரோலாம் பயங்கர டென்ஷன் ஆகுறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க எதுக்கு இப்படி முழிக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்க. ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹீரோயினுடைய அந்த கசின் இருக்கான் இல்லையா ஐரிஸ், அவனுக்கும் இந்த கிளாஸ் ரூமுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்குது போல. அது என்னன்றது போக போக பார்க்கலாம். அப்புறமா அந்த கிளாஸ் ரூம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள பசங்க கிட்ட பேச ட்ரை பண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பசங்களுமே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசவே இல்லை, கண்டுக்க கூட இல்லை. ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம பசங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு ஒன்றா கூடி, உண்மைக்குமே ஹீரோயின் யாரு, அவள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவளா, இதுக்கு முன்னாடி எங்கே படித்தா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவளுடைய பேரை போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவளுடைய ப்ரீவியஸ் ஸ்கூலை பற்றி தெரிய வருது. அதாவது இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் வந்து ஹீரோயின் பயங்கரமாக அட்டகாசம்லாம் பண்ணியிருக்காங்க போல. அதுலயும் ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்ததுனால பென்சில் எடுத்து கழுத்திலே சொருகி இருக்காங்க போல அப்படின்னு ஹீரோயினை பத்தி பயங்கர டெரரா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்க ஷாக்காக, அப்ப இன்னொருத்தன் ஓடி வந்து, நான் இன்னுமே ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், அதாவது ஹீரோயினுடைய அப்பா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க போல, அவர் எங்க இருக்காருன்றது இது வரைக்கும் தெரியல. அதுவும் இவளுடைய அம்மா வந்து இவ சின்ன வயசு இருக்கும்போது இவளை விட்டு போயிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஸோ ஹீரோயின் இது நாள் வரை அவளுடைய பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துருந்துருக்கிறா. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த புது ஸ்கூலுக்கு வந்ததுனால தான் இவளுடைய ஆன்டி வீட்டில இருந்து தங்கி படிச்சுட்டு இருக்கா போல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, அந்த ஐரிஸ் பயபுள்ள தான் ஹீரோயினை இந்த கிளாஸ் ரூம்க்கு அனுப்பி நம்ம என்னென்னலாம் பண்றோன்னு வேவ் பார்க்க அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூமை கிளீன் பண்றதுக்கான டைம் வரும் இல்லையா, அப்போ மட்டும் நம்ம ஹீரோயினை உள்ள வச்சு கதவை மூடிட்டு வெளியில போயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துறா, ரோசா மட்டும் உங்களுக்கு நல்லா வருதுரா, ஆனா கிளீன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவ பாட்டுக்கு கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது இடையில நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றானா, அங்க இருந்த குப்பை எல்லாத்தையுமே மறுபடியும் வந்து தட்டி விட்டுட்டு போக, இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே அவளும் என்ன பண்றானா, நிறைய குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து தட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா கிளீன் பண்ணு, இல்லைன்னா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட. இங்க நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. ஹீரோயினை அடிக்கலான்னு போறான். அப்ப கரெக்டா ஃப்ரெண்டுக்காரன் வந்து தடுத்துடுறான். இங்க பாரு, நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து கை நீட்டக்கூடாது, அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய குப்பையாயிடுச்சு, அவன் மட்டும் இப்போ தனியா கிளீன் பண்ணா இங்க பிரச்சனை ஆயிடும், ஸோ நீயும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னதும். ஸோ இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொன்னதுனால ஹீரோக்கும் வர வழி இல்லை, அதனால அவனும் சேர்ந்து குப்பையை வந்து கிளீன் பண்றான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஐரிஸ் பையன் கூட ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த சாய் பையன் இருக்கான்ல, அவன் நடந்து போறதை ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு நானும் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காரை விட்டு இறங்கி அவங்ககிட்ட வந்து, டேய் இவ்வளவு நாள் எங்கடா போனேன், ஏன் இவ்வளவு நாள் லீவ் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு பையன்ல எல்லாம் போட்டு அடிச்சேன்ல, அவன் கேங்க கூட்டிட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் என்ன சொல்ல, அதான் கொஞ்ச நாள் லீவ் போட்டேன் அப்படின்னதும், சரி ஓகே நான் அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், அந்த கிளாஸ் பசங்கள்லாம் நான் ஐரிஸோடைய கசின் தெரிஞ்சதுமே என்னை வந்து ஒதுக்கிட்டானுங்க, ஸோ அப்படி இந்த கசினுக்கு அவனுக்கு
உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் நீயும் என்ன ஒதுக்கிற மாட்டல அப்படின்னதும் சரி சரி அதெல்லாம் விடு, நான்லாம் அவன்கிட்ட பேசுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அப்படியே அந்த கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வைக்கிறாங்க. என்னன்னா இந்த கிளாஸ் ரூமோடைய லீடர் யாருன்றது செலக்ட் பண்ணுறதுக்கான டைம் போல. அதனால அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான இடத்துக்கு போகிறாங்க. என்னன்னா ஏதோ ஒரு பில்டிங்க்கு மேலே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் அதுக்கான செலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த கிளாஸில் வந்து செலெக்ஷன் எப்படின்னா ஓட் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. யார் அடுத்த லீடராக வராங்களோ அவங்க வந்து இப்போ இருக்கிற லீடர் கூட சண்டை போடணும். சண்டை போட்டு ஜெயிச்சா இப்போ உள்ள லீடர் வந்து ராஜினாமா பண்ணிடணும். ஸோ இப்போ இருக்கிற லீடர் யாரு, நம்ம ஹீரோ தானே. ஸோ அவன் கூட சண்டை போடுறதுக்காக அவனுடைய கிளாஸ்மேட் இன்னொருத்தன் ரெடி ஆகுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக சண்டை போடுவான் போல. அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அடிக்கிறான். இருந்தாலும் கடைசியில் நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். ஸோ அதனால மறுபடியும் நம்ம ஹீரோ தான் இந்த கிளாஸ்க்கு லீடராக இருக்க போகிறான். அதனால எல்லாருமே நம்ம ஹீரோவை தூக்கி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் அந்த அடிப்பட்ட பையனை கூப்பிட்டு அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய கிளாஸில் இந்த ஃப்ரெண்டான அந்த சாயின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனுக்கும் நேற்று அடிபட்டிருப்பான்ல அந்த டேவிட்ன்ற மாதிரி பையனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் என்ன இவா வர வர நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்க கூடயும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாளே, க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்களே, இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாகறாங்க. அப்போ ஒரு கிளாஸ்மேட் வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி அடுத்த பீரியட் வந்து பிடி பீரியட் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்குமே சந்தோஷமா எடுத்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அந்த இடத்துல மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அடே நான் ஒரு பொண்ணு இருக்கேன்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கத்துறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைன் நம்ம அந்த ஐரிஸை காமிச்சா அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி செக்ஷன் டிக்கு வந்து அடுத்த பீரியட் பிடி பீரியடா, ஸோ அவங்க எல்லாருமே அங்கே வந்து விளையாட போகிறாங்களா அப்படின்னும் இவனுக்கு டென்ஷன் ஆகுது. அதே டைமில் எல்லா பொண்ணும் அந்த இடத்துக்கு வரா. ஸோ இந்த பொண்ணு பேர் எல்லாம் இவ தான் நம்ம ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ அந்த ஐரிஸை தான் லவ் பண்ணுற போல ஒன்று மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறானா, சரி ஓகே ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு தானே வரான், ஸோ அந்த இடத்துக்கு போய் அவனை வெறுப்பேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கசின் வந்து அங்கே தான் படிக்கிறான், ஸோ அவளை செக் பண்ண போகலாம் அப்படின்னு வெளியில் ஏமாற்றி ஹீரோ வெறுப்பேற்றுறதுக்காக அந்த பிடி பீரியட் நடக்கிற ரூமுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே என்ன பண்ணுறான்னா வேனுக்குன்னு எல்லா பக்கத்தில் நெருங்கி உட்காந்து அவளுக்கு கிஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணேன். ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இவனோட எக்ஸ் தானே அந்த பொண்ணு, அதனால பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கிறான். அந்த வெறுப்பேற்றுற விதமாக அவனும் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக்கி இன்னுமே கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருக்கேன். டென்ஷனான நம்ம ஹீரோயினை ஏதாவது பண்ணுன்றதுக்காக அவன் மேலே கோவத்தை காமிக்கலான்றதுக்காக என்ன பண்ணுறான்னா அந்த பால் எடுத்து வேகமாக ஃபோர்ஸாக அடித்து ஹீரோனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்ற பேரில் ஹீரோயினுடைய மூக்கையை உடைச்சிட்டான். அவளும் கீழே விழுந்து கொலன்னு ரத்தம் வந்துடுது. ஸோ இதை யாருமே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரனை எதிர்பார்க்கல. என்னடா அப்படி பண்ணிட்ட அப்படின்னு பார்க்க ஹீரோவை எதிர்பார்க்கல. அதனால ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக போலான்னு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ள அந்த ஐரிஸ் பையன் முன்னாடி வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறதுனால இவனாலையும் போக முடியல. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது நம்ம ஹீரோயின் காமிச்சா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மூக்கில் அடிபட்டிருக்கோம் இல்லையா, அதனால 2 நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்து இருந்திருப்பாங்க. மனசில் அவ்வளோ கோவம் சோகம் எல்லாம் சேர்ந்து இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஆன்ட்டி வர அவங்க தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் இங்கே பாரு என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டதும் அதுவா நாங்கள் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியலை, எனக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு யாருக்காகவோ நம்மளுடைய ஆசைகளை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. யாராவது உனக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீ எதிர்த்து நில்லு, தைரியமாக நில்லு, அதுக்காக சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது, எதிர்த்து நின்னாலே போதும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண. ஸோ நம்ம ஹீரோனும் அந்த அட்வைஸை கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இவளுக்கு மெடிசன் வாங்குறதுக்காக வெளியில் வர. அப்படி மெடிசன் வாங்கிட்டு வெளியில் வரும்போது இவளுடைய கிளாஸ்மேட் பசங்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட அடே நீங்களா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ மேலேயே மோதிட்டான். ஸோ ஹீரோயினுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்திருப்பான் போல. நீ எதுக்கு இங்கே வந்த, என்னுடைய மூக்கு உடைச்சது போதாதா அப்படின்னு டென்ஷனாக நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே இருக்கிற கேஃபேல வந்து உட்கார வைக்கிறான். எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னதும் ஆனால் அவன் ஒன்றுமே பேசாமல் ஹீரோயினுடைய மூஞ்சை டச் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். காயத்தை பார்த்துட்டு இவன் கையில் ஒரு பேண்டேஜ் வச்சுருந்துருப்பான். அதை எடுத்து அவளுடைய மூக்களையே ஒட்டி விட்டுறான். ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதே டைமில் ஐஸ்கிரீமை வந்து வச்சுட்டு போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் ஓ இதெல்லாம் நீ எனக்கு கொடுக்குற லஞ்சமா, என் மூக்கை உடைச்சிட்டு லஞ்சகாரம் கொடுக்குறியா அப்படின்னதும் ஆனால் ஹீரோ எதுவுமே பேசாமல் இங்கே பாரு எனக்கு மன்னிப்பு கேட்கவும் தெரியாது, உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஐஸ்கிரீம் வந்து பிடிக்கும்ல அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன்
அப்படின்னு ஹீரோயின் கோவத்தில் எந்திரிச்சு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போனவா மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஐஸ்கிரீமை மட்டும் தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதோட இந்த பார்ட் ஒன்று முடியுது. ஸோ இதுலேருந்து செகண்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் சரி ஓகே நம்ம காலேஜ் போகலாம், சரி நம்ம ஸ்கூலுக்கு போகலான்ற மாதிரி ஸ்கூலுக்கு வராங்க. அப்படி வரும்போது நிறைய யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து நமக்கு செட் ஆகுமா, ஓவரால் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு அந்த ஸ்கூலில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆக நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே பாத்ரூமுக்கு நிறைய பொண்ணுங்க வராங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே இருக்கிறது தெரியாமல் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவங்க வந்து செக்ஷன் ஏ கிளாஸில் சேர்ந்தவங்க போல. அதுலேயும் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவன் ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணு போல. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நேற்று பிடி பீரியடில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சாமே, அதுலேயும் நம்ம கிளாஸ் பையன் ஐரிஸ் இருக்கான்ல, அவனும் எல்லா கூட சேர்ந்து இருந்தானாமே, அந்த எல்லா பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்பவே மோசமான பொண்ணு, எல்லா பசங்க கூடயும் பழகுவா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோ கூட சுற்றிட்டு இருந்தா, அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்காரன் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடயும் சுற்றிட்டு இப்போ ஐரிஸ் கூடயும் சுற்றுறா, ரொம்பவே கேவலமான பொண்ணு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்கிறா. அப்போ அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுடைய கிளாஸ்மேட்டான ஒரு பொண்ணு மட்டும் அமைதியாக இருக்க. அவளை பார்த்து அடியே ஏன் நீ அமைதியாக இருக்கிற, எல்லா பற்றி சொன்னால் உனக்கு கோவம் வருதா அப்படின்னு கேட்டதும், ஸோ இவன் வந்து அப்பாவி பொண்ணு போல. அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணு வந்து ரொம்பவே கெட்ட பொண்ணு மாத்திரம் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அதுக்காக நம்ம தப்பாக பேச முடியுமா அப்படின்னதும், இதனால இவளுக்கு வந்து செம டென்ஷனாக எடுத்து, என்னது நீ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறியா, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும், அதே மாதிரி தான் இப்போ புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, அவளுடைய பேர் கூட ஏதோ ஜேயாமே அப்படின்னு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. என்னடா இப்போ நம்மளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டாங்க. அதுவும் ஹீரோயினை பார்த்து ஒரு மொக்க பொண்ணுன்ற மாதிரி சொல்ல வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் வெளியில் வந்துட்டாங்க இல்லையா. ஐயோ இவ வேற கேட்டுட்டாலோ அப்படின்னு நினைக்கும் போது, ஓ நான் மொக்கனா நீ ரொம்பவே அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணி எடுத்து அவளுடைய மூஞ்சில் ஊற்றிட்டு ஓடிட்டாங்க. ஸோ அந்த செக்ஷன் ஏ பொண்ணுங்க சும்மா இருப்பாங்களா, அதுலேயும் இவ வேற திமிரு பிடிச்ச பொண்ணாச்சு. வேகமாக ஹீரோயினை துரத்தி வரா. ஸோ ஹீரோயின் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவளுடைய கிளாஸ் ரூம்குள்ளேயே வந்து ஒளிய வரேன். ஆனால் அங்கேயும் வந்து இந்த செக்ஷன் ஏ பொண்ணுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹீரோயினை தரன்னு வந்து இழுத்து வெளியில் கொண்டு வராங்க. ஸோ இதை பார்த்த பசங்களும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லா செக்ஷனில் இருந்த எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அந்த ஐரிஸும் வந்துட்டான், அந்த எல்லா பொண்ணும் வந்துட்டா. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் மேலே தண்ணியை ஊற்றுவ, நீ என்ன இந்த லோ கிளாஸில் தானே படிக்கிற, அப்புறம் உனக்கு இவ்வளோ திமிரெலாம் இருக்கலாமா, நான் யாரு தெரியுமா, என் மேலே நீ தண்ணியை ஊற்றிட்டியா அப்படி இப்படின்ற மாதிரி இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு கதை விட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அந்த ஐரிஸ் பையங்க தான் நிற்கிறான், அவன் நம்மளுடைய கசின் தான், நமக்கு சாதகமாக பேசுவான் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அவன் என்ன சொல்லிட்டானா, தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கணும், அவளுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் என்ன வேணாலுமே பண்ணிக்கலாம் அப்படின்னதும் ஹீரோனுக்கும் தூக்கி அறி போடுது. அட பாவி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ புரியுதா நாங்கள் யாருன்றதை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், நீ புது பொண்ணு தானே, உனக்கு இங்கே பற்றி எதுவுமே தெரியாது, ஸோ நான் சொன்னாதான் உனக்கு வந்து மண்டையில் புத்தி வரும். இங்கே உள்ள ஸ்கூலில் வந்து மொத்தம் 5 செக்ஷன், அதில் கடைசி செக்ஷனில் தான் நீ படிக்கிற, புரியுதா, செக்ஷன் ஏ. அந்த செக்ஷன் ஏல படிக்கிற எல்லாருமே ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே டேலண்டாகவும் இன்னும் சொல்லப்போனால் பணக்காரங்களாகவும் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கள ஒரு ராஜா ராணி மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ செக்ஷன் ஏயோடைய லீடர் இந்த ஐரிஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அடுத்தது செக்ஷன் பி. அந்த செக்ஷன் பியில் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த செக்ஷன் ஏவோட கொஞ்சம் கம்மி, ஆனால் அவங்களையும் நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க, இருந்தாலுமே எங்களுக்கு கீழே தான் அவங்களும். அதுக்கப்புறம் செக்ஷன் சி, அவங்க வந்து கொஞ்சம் ஆவரேஜான பசங்களாம், அவங்க யார் வம்புக்கும் போக மாட்டாங்க, யார் வம்புக்கும் வரமாட்டாங்க, எல்லாரையுமே அரவணைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ் மாதிரி வேற கிளாஸ்க்கு போயிருப்பாங்க இல்லையா, அதுதான் செக்ஷன் சி போல, எல்லாரையுமே நல்ல விதமாக நடத்துவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் டி, ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ் செக்ஷன் டின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது ஒரு சில கார்பரேட் பிரச்சனைக்காக தான். இதுக்கு அடுத்தது தான் நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ் வந்து, சரி ஓகே இப்போ வந்து செக்ஷன் டி பாய்ஸை பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எல்லாருமே பாய்ஸாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே மோசமானவங்க போல. இந்த அடிதடி அந்த கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் செக்ஷன் டி தான் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் செக்ஷன் ஏக்கு ஒரு அடிமையாக இருக்கிறது தான் செக்ஷன் டி அப்படின்ற மாதிரி அவளே சொல்லிட்டு, கடைசியாக இருக்கிற செக்ஷன் தான் உங்களுடைய செக்ஷன், ரொம்பவே கீழ்த்தப்பட்ட செக்ஷன், உங்களை யாருமே இங்கே மதிக்க மாட்டாங்க, யாருமே உங்க கூட பேசக்கூட மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே ட்ரபிள் மேக்கர் தான் அப்படி இப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இங்கே பாரு நீ செக்ஷன் ஏ, அதான் என்ன வந்து நீ தீண்டிட்ட, அதனால என்கிட்ட மன்னிப்பு கேளு, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சூழ உள்ள அழுக்கெல்லாம் நீ க்ளீன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் மன்னிச்சு விட்றேன், ஓகேவா என்ன அப்படின்னதும், இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு வந்து எவ்வளோ கோவம் வரும் பாருங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து சாதாரணமாக நினச்சிட்டா, ஆனால் நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் தான் ரொம்பவே டெரர் பீஸ் ஆச்சு. அதனால அவளே போட்டு வெளுத்து வாங்குறாங்க. அடியே உன்னை பார்க்க என்ன அழகாவா இருக்குது, அசிங்கமா இருக்கிற, அது மட்டும் இல்லாம நீ பாத்ரூம்ல என்ன பேசிட்டு இருந்த, அந்த எல்லா பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருந்த அப்படி இப்படின்னதும் இப்போ அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா எல்லாம் வந்து அந்த ஐரிஸோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, இப்போ இவ எல்லாரும் முன்னாடியும் நம்ம பேசினதை சொல்லிட்டா நம்ம மாட்டிப்போமே அப்படின்றதுக்காக என்ன சொல்லிடுறான்னா, நான் பேசினேனா அது அந்த அப்பாவி பொண்ணு பேசினா அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுறா. ஆனா அப்பாவி பொண்ணு இந்த எல்லா பொண்ணுக்கு சப்போர்ட்டா தானே பேசியிருந்திருப்பா. உன்ன அப்பாவி பொண்ணு இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது இந்த திமிரு பிடிச்ச பொண்ணுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே நம்ம அப்பாவி பொண்ணை கோர்த்து விட்டுறாங்க. இதனால ஐரிஸ் பாத்தீங்கன்னா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி நீ தப்பா பேசுவியா, அவளை பிடிச்சி அடிங்கடா அப்படின்னு அப்பாவி பொண்ணை அடிக்கிறதுக்காக அந்த செக்ஷன் டி பசங்களை சொல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த அப்பாவி பொண்ணை பிடிக்க வர. ஆனா அதுக்கடையில நம்ம ஹீரோயினுடைய செக்ஷனை சேர்ந்த ஒரு பையன் வந்து அந்த அப்பாவி பொண்ணை பிடிச்ச எல்லாத்தையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் கிளாஸ்மேட் ஆன இந்த பையனுடைய பேர் வந்து அலெக்ஸ். ஸோ இவனும் அந்த அப்பாவி பொண்ணு ஒரு டைம்ல லவ் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அதனால தான் இப்படி சப்போர்ட்டா வந்து அடிக்க ஆரம்பிக்க கடைசியில் ஹீரோயினுடைய செக்ஷன் தான் அந்த பொண்ணை எப்படியே காப்பாத்துறாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, நான் ஹீரோயினை இங்கேருந்து அனுப்புறதுக்காக நம்ம நிறைய வேலையை பார்த்துட்டோம், ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ்மேட் நிறைய பசங்களுக்கும் ஹீரோயினை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியே போனால் அவளும் நம்ம கிளாஸில் ஒரு உறுப்பினராக மாறிடுவா. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த பிளான் போடணும் அப்படின்னதும் அப்போ தான் நம்ம ஹீரோ அவனுடைய புது பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஆல்ரெடி அதை யோசித்து வச்சுட்டேன். ஏன்னா ஹீரோயினை என் மேலே காதல் வர வைக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். அப்படி அவள் விழுந்துட்டானா கடைசியில் அது மூலமாகவே நான் அவளை பழி வாங்கிடுவேன். ஒரு கல்ல ரெண்டு மாங்கா. என்னன்னா ஹீரோயினையும் அந்த ரூமை விட்டு துரத்துனதாச்சு, அப்புறமா அவளுடைய கசின் தான் அந்த ஐரிஸ் பையனும், அவனையும் நம்ம அசிங்கப்படுத்தினதா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த ஃப்ரெண்டு பையனும் சரி ஓகே நல்ல பிளான்ன்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம சாயை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை தெறிக்க ஓடி வரான். அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து இந்த மாதிரி அந்த செக்ஷன் டி பாய்ஸ் வந்து ஹீரோயினை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோ வேக வேகமாக ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக போகிறான். ஏன்னா அப்போ தானே ஹீரோயினுக்கு மேலே நல்ல எண்ணம் வந்து இவனை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மூலமாக வேகமாக போகிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிச்ச அந்த செக்ஷன் டி பாய்ஸ் வந்து அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவில் வந்துட்டான். ஸோ மாற்றி மாற்றி சண்டை போடுறான். இவன் தான் நல்லா சண்டை வேற போடுவான் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினும் இவனும் சேர்ந்து அங்கே இருந்த 3 பசங்களையுமே பயங்கரமாக அடித்து பந்தாடிடுறாங்க. இருந்தாலுமே இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே டயர்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதனால அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் வந்துட்டான். ஸோ அவன் நம்ம ஹீரோயின் கீழே கிடக்கிறத பார்த்து ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு இங்கே பாரு உனக்கு ஒரு முக்கியமான வார்னிங் கொடுக்குறேன், இங்கே நடந்தது எதையுமே ஹீரோ வந்து சொல்லிடாத. ஏன்னா பிரின்சிபல் வந்து ஹீரோ இதை மாதிரி பண்ணான்னு தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ மேலே நிறைய இங்கே கேஸ் இருக்குது அப்படின்னு ஆன் பண்ண ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். எல்லாமே ஒரு பிளான் தான். அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. இங்கே வந்து பயங்கரமாக மழை பெய்யுது. அதனால ஸ்கூலில் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால எல்லாருமே சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ஐரிஸ் பையன் கூட தானே வீட்டுக்கு போகணும், ஏன்னா அவன் கூட தானே காரில் போகணும். அதனால மெசேஜ்லாம் பண்ணி கால்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவன் வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ மழையிலேயே நனைஞ்சிட்டு இருக்க, ரைட்ரா இன்னைக்கு மழையில் நடந்து தான் போகணும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அவனுடைய சூப்பரான காரில் வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஸோ ஹீரோயினை பார்த்து ஸ்டாப் பண்ணி சரி வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னதும் இவளுக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா இவன் நம்மளை கண்டாலே வெறுத்து போவான், இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்படிலாம் பேசுகிறான், போன வாட்டியும் வந்து ஹெல்ப் பண்ணானே, ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறி உட்காந்துட்டுறாங்க. உள்ள ஹீரோயினுக்கு எதமாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஹீட்டரெல்லாம் கூட்டி வைக்கிறான். அவளுக்கு இவனுடைய ஜாக்கெட்லாம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நேராக ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியாக இருந்ததுனால வேற வழி இல்லாமல் இவன் அவனுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரான். ஸோ அவனுடைய வீடு பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய பங்களா மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு உன்னுடைய வீட்டுக்கு போகிற வழியில் நிறைய தண்ணியாக கிடக்குதுன்ற மாதிரி நியூஸில் சொன்னாங்க. ஸோ அதனால உன்னால் இப்போதைக்கு போக முடியாது, எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் உன்னுடைய வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. வீடு பார்த்தா பயங்கர பெருசாக இருக்குது. உள்ளே பார்த்தா எல்லாம் பயங்கர லக்ஸரியஸாக இருக்குது. நிறைய வேலைக்காரங்க ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஹீரோயினே வாயை பிளந்துட்டு உள்ளே போகிறாங்க. அதுலேயும் ஒருத்தங்க கிட்ட இந்த மாதிரி இவங்களே உன்னுடைய துணியை வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க, நீ அது வரைக்கும் என்னுடைய ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ரைவசியாக இருக்கணுன்றதுக்காகவும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. பா பயங்கர லக்ஸரியஸாக இருக்கான்டா, யாரா அவன் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அடுத்தது நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ தான் அவன் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஜப்பானில் இருந்து பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய தாத்தா கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் சரிவா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தாத்தா கூட உட்காந்து தான் சாப்பிட போல. ஸோ தாத்தா கூட வந்து உட்கார தாத்தா வந்து யாரா அது, எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன், இது என்ன புது பழக்கம் அப்படின்னதும் நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே
சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் தாத்தா கிட்ட ரொம்பவே கைண்டாக பொலைட்டாக பேச என் தாத்தாவும் பரவாயில்லையே பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்காளேன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்டே நல்லா பழகிட்டாங்க இல்லையா, அதனால சிரித்து பேசிட்டு வராங்க. இதை வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். என்னடா இது, இங்கே என்ன நடக்குது, ஃப்ரெண்டுக்காரங்க கூட எப்படி ஹீரோயின் இப்படி நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் என்னாச்சு, ஏன் நீ அவகிட்ட பேசுகிறா, அப்படி லாஸ்ட் நைட் என்னாச்சு அப்படின்னதும் நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்ல நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. ஆனால் அதை வந்து வெளியில் காமிக்கல. இருந்தாலுமே ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா நம்ம பிளான் படி தான் எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிட்டான். அப்போ ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஹீரோயினையும் ஹீரோவையும் பிரின்சிபல் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல அடுத்ததே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கூட மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக அந்த செக்ஷன் டி பாய்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயின்களை வந்து அட்டாக் பண்ணிட்டான், அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை ஹீரோ மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அவன் இதெல்லாம் பண்ணலை, நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு ஹீரோவுக்கு சாதகமாக இவா பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹீரோ மேலே இன்னொரு ஏதாவது தப்பான இது வந்துச்சுன்னா ஹீரோவை கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால. ஆனால் அந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருமா உண்மையை சொல்லு, இந்த மாதிரி நீ போய் சொன்னேன்னா உன்னையே நாங்கள் டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், பரவாயில்லையே அப்படின்னதும் உண்மைதான் நான் தான் பண்ணேன் அவன்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு கம்ப்ளீட்டாக மாற்றி சொல்லிட்டாங்க. ஹீரோவே ஒரு செகண்ட் ஆச்சரியமாகிட்டான். நல்ல வேலை நம்ம போட்ட பிளான் நல்லா பக்காவாக போயிட்டுருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. ஆனால் பாவம் ஹீரோயின் தான் ஹீரோ மேலே உள்ள நம்பிக்கையில் ஹீரோக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறா. அதனால பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோயினுடைய வீட்டில் இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதனால அந்த கசின் பையன் இருக்கான் இல்லையா அண்ணக்காரன், அவன் தான் ஹீரோயினுக்காக பேச வந்திருக்கிறான். ஸோ அவன் ஹீரோயினை கூப்பிட்டு என்ன பண்ணுற நீ என்ன சொல்லி இங்கே வந்து சேர்ந்த, இங்கே எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு தானே, ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு பயங்கரமாக திட்டி வான் பண்ண ஹீரோயினும் அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதே சமயத்தில் இப்போ இங்கே வீட்டில் காமிச்சா ஃப்ரெண்டுக்காரனுடைய வீட்டில் தான் நம்ம ஹீரோடைய கேங்லாம் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஹீரோயினை நாங்கள் வலையில் விழ வைக்க போகிறோம், அவளை நாங்கள் பழி வாங்க போகிறோம் அப்படின்னு நிறைய ஹீரோயினை பற்றி அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு பிடிக்கல, அவனுக்கும் மனசுக்குள்ளே கொஞ்சம் பொசிசிவ் ஆகுது. ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்கல. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பார்ட் 2 நம்ம இதில் முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த சீரீஸ் வந்து செமையாக இருக்குல்ல, போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும், பயங்கர சூப்பராக எமோஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி வந்து ஒரு பார்ட் வந்து எப்படியாவது அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நேற்று சண்டேன்றதுனால தான் என்னால் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துடும். ஸோ என் கூடவே கனெக்டாக இருங்க. உண்மைக்குமே இந்த சீரீஸை பயங்கரமாக அவங்களை என்ஜாய் பண்ணுற வைக்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க 2 பேரையும் நம்புறாங்க இல்லையா, என்ன ஆக போகுது, ஒருவேளை அவங்க 2 பேரும் உண்மைக்குமே காதல விழ போகிறாங்களா, ஹீரோயினை விழ வைக்கலான்னு பார்த்தா அவங்க தான் விழ போகிறாங்களான்றத போக போக பார்க்கலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.